ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் மூடப்பட்டது, பனி பெய்யவில்லை, மழை விழவில்லை, பூமி தன் பலனை கொடாமல் போயிற்று. நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் வறட்சி வந்தது. தானியம் வற்றியது, திராட்சரசம் வற்றியது, எண்ணெயும் வற்றியது. பூமியில் விளையும் எல்லாமே வற்றிப் போனது. மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் வறட்சி விழுந்தது. கைப்பாடு அனைத்தின் மேலும் நான் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனான யோசுவாவும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசி ஆகாயின் வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆகாய் அறிவித்தான். கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலின் ஆவியை எழுப்பினார். யோத்சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனான யோசுவாவின் ஆவியையும் எழுப்பினார். ஜனத்தில் மீதியான எல்லாரின் ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷத்தில் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியில் இதுவே நடந்தது. அன்று கர்த்தரின் ஆலயப்பணி மீண்டும் தொடங்கப்பட்டது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.